இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 51 அதிகாரம் 5 சில வசனங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். ஆமென். இந்த சங்கீதம் யாருக்கு, யார் எழுதின சங்கீதம்? அந்த சங்கீதம் 51 கீழே ஒரு சின்ன பிராக்கெட்ல இருக்கும், அதை படிக்கிறேன், கேளுங்க. பத்சேபாவின் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். புரிஞ்சதா? 5வது வசனம் இவ்விதமாய் ஒரு வேண்டுதலாய் இந்த வசனங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த வசனத்தோடு ஜபத்தோடு இதை தியானித்து நாமும் இந்த வேண்டுதலை செய்வோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஆமாங்க, நம்ம துர்க்குணத்துல உருவானோம், நம்ம தாய் நம்ம பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தாங்க. ஒரே ஒருத்தர் தவிர எல்லாருமே இங்க பாவத்தில் உருவானவங்க தான். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மதர் மேரி, ஃபாதர் ஜோசப், உலகப்பூர்வமா 2 பேரும் தகப்பர் இயேசுவுக்கு, உலகப்பூர்வமா. அப்படி இருக்கும் போதுல மேரி அவங்க கடவுள் ரொம்ப பின்பற்றினவங்க, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி செய்யறவங்க. அவங்களுக்கு கிருபையாய் பரிசளிக்கப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்துவ சுமக்கிற இந்த பாக்கியம். அது கிருபை. வேதத்தை நீங்க நல்லா தியானிக்கும் போதில்ல அவங்க கிருபை பெற்றவங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த வேதாகமும் சொல்லுது, கிருபை கிருபை பெற்றவங்க. ஒரு தூதன் யோசேப்புக்கு வெளிப்படுறாரு, ஒரு தூதன் மரியாள் அவங்களுக்கு வெளிப்படுறாங்க. வெளிப்படும் போதில்ல 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்த மாதிரி தூதன் கரெக்டா சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பெடுப்பாங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு கூட, அவர் உங்களோடு கூட அப்படின்னு சொல்லி எல்லாமே விளக்கமா சொல்லிட்டாங்க. பழைய ஏற்பாடுல ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை பல ஆண்டுகளுக்கு பின்பு நிறைவேறுகிற அந்த சம்பவம் இது. எதுக்காக இதை நான் சொல்றேன், எதுக்காக உங்களுக்கு நான் இதை நினைப்பூட்டுறேன் அப்படின்னா, பாவம் இல்லாம துர்க்குணத்துல பாவம் இல்லாம பிறப்பெடுத்த கற்பந்தரித்த ஒரே ஆள், பிறந்த ஒரே மனுஷராகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு அவரு ஆண்டவர். அவர் நினைச்சிருந்தா அவர் வெளிப்படையாவே இந்த பூமியில வெளிப்பட்டிருக்கலாம். வானத்துல இருந்து குதிச்சு வெளிப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் அது பண்ணல. அவர் நம்மை போல, அவர் என்ன சொல்ல, அவர் இஸ் காடுங்க. அந்த காடுன்ற அந்த ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ்மையின் ரூபம் எடுத்து நமக்காக பிறப்பெடுத்தாங்க. மரியாள் வயிற்றுல, கன்னி மரியாள் வயிற்றுல பிறப்பெடுக்கிறாங்க. யோசேப்புக்கும் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க. அங்கேயே கர்த்தரை புரிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தின் ஆரம்பம் அங்க ஆரம்பிக்குது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும். மரியாள் ஆல்ரெடி ஆண்டவருடைய வழியை பின்பற்றினவங்க, அதனால கிருபையால் பரிசீலிக்கப்பட்டதுதான் அந்த ஆண்டவரை சுமக்கிற அந்த வரம். அப்படி இருக்கும்போது அவர் மட்டும்தான் பரிசுத்தர், அவரு மட்டும்தான் துர்க்குணத்துல பிறக்காத ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராய் பிறந்த அந்த சம்பவம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அவர் தாவீது பாடினார், ஏக்கத்தோடு பாடுறார். நாமளும் ஏக்கத்தோடு பாடுவோம். இதோ உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார் தகப்பனே,
உண்மை இருக்க விரும்புகிறேன். நீர் வந்தா நான் உண்மையா இருப்பேன். அந்தரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த கரணம்னா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எல்லாவற்றிலும் இல்ல, திக்கி திணறி நிக்கிற அந்த டைம்ல அவருடைய ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் எந்த வழியில போகணும், நான் இதுக்கு மேல எப்படி அதை மேற்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப், அவர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அவருடைய ரத்தம் தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஈசோப். நம்ம பாவங்கள் அற கழுவுகிற அந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். என்னை கழுவும், என்னை கழுவி அருளும். என்ன நம்முடைய ரத்தத்தால கழுவி பாவங்களற என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். உறைந்த மலை, அதுலயும் வெண்மையா. அவர் எவ்வளவு வெண்மையானவர், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அந்த வெண்மையான குணாதிசயம், அந்த வெண்மையான மின்னுதல், ஷைனஸ், அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு தருவாராக. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிக்கூறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு சொல்லல, கேட்கும்படி செய்யும். கேட்டாலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. தட் இஸ் வாட் தாவீது இங்க வேண்டுனது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இது வரைக்கும் துக்கமான காரியங்கள் எல்லாம் கேட்டு 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 என் காதுகள் புளித்து விட்டது ஆண்டவரே. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் இதனால உடைஞ்சு போயிருக்கேன். துக்கமான காரியங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் பார்த்து நொறுங்கி போகுங்க. நீர் நொறுக்கின அந்த எலும்புகள் திருப்பி களி கூறட்டும். எஸ், திருப்பி களி கூறட்டும். உண்மையில அகமகிழட்டும். அதுதான் தாவீதின் விண்ணப்பமாய் வைத்தாங்க. நாமும் இந்த வசனத்தை தியானித்ததோடு ஜபத்தோடு ஏறெடுப்போமா? இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா நாங்கள் எதுல உருவாகணும்? பாவத்துல உருவாகணும் தகப்பனே. இசப்பா நியதியின்படி இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா மனிதனோட நியதியின்படி இசப்பா நீ செட் பண்ண அந்த நியதியின்படி பாவத்துல நாங்க உருவானோம் தகப்பனே. துர்க்குணத்துல உருவானோம் தகப்பனே. பாவத்துல எங்கள் தாய் கர்ப்பம் தரித்தார். ஆனாலும் தகப்பனே, உமக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற இசப்பா, உமக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. உள்ளத்தில் உண்மை இருக்க இசப்பா, உண்மையாய் நீர் எங்களுக்குள்ளாக வரும்போது தகப்பனே, அந்த உண்மை வெளிப்படட்டும் தகப்பனே. உண்மை இருக்க உள்ளத்தில் உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் இருக்க கிருபை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, நாங்கள் திக்கி திணறும் போது உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தருவீராக ராஜா. இசப்பா, நீர் என்னை உம்முடைய ஈசோப்பினால் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். இசப்பா, உறைந்த மலையிலும் இசப்பா வெண்மையான இசப்பா உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றும் தகப்பனே, ஊற்றும். நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி எங்கள் செவிகள் கேட்கப்படும். எங்கள் நொறுங்கின எலும்புகள் எல்லாம் களி கூறட்டும். மறுபடியாக எழும்ப ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாவற்றிலும் இருந்தும் இழந்து களி கூர்ந்து ஆடி உம்மை துதித்து பாடி தினமும் நாட்களை கடத்தி செல்ல, உம்முடைய வருகை வரையும் கடந்து செல்ல உம்முடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்தி செல்லுங்க. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே துதி கன மகிமைக்கு பாத்திரர். நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.